வணக்கம் உறவுகளே. நலமா, வளமா, வளமோடு வாழுங்கள். முக்கியமான ஒரு தகவலை நான் உங்களோடு பகிர்றதுக்கு இன்னைக்கு விரும்புகிறேன். என்னை வாழ வைத்த திருச்சியில் நடந்த நிகழ்வு தான் அதுவும். நான் திருச்சியில் இருந்த காலத்தில் சமயபுரத்துக்கு பக்கத்தில் கீழக்கல்லுக்குடி கிராமத்தில் சாய்பாபாவுடைய ஆலயம் எழும்புது. இப்போ பெரிய அளவில் வந்திருக்கலாம், நான் பார்த்து பல ஆண்டுகள் ஆகிட்டது. அந்த ஆலயத்தை துவக்கக்கூடிய நேரத்தில் அவங்க அந்த துவக்க விழாவில் ஹோமம் பண்ணுறாங்க. அந்த ஹோமத்தில் பாபாவுடைய ரூபமானது ரொம்ப அற்புதமாக வெளிப்படுது. அதை அவங்க விளம்பரப்படுத்துகிறாங்க. அந்த விளம்பரத்தை பார்த்து நான் அங்கே போகிறேன். நமக்கு வியாழக்கிழமையான எங்கேயாவது பாபா கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைங்கிறதுனால அந்த கோயிலுக்கு போகிறேன். அப்போ அந்த கோயிலை சேர்ந்தவங்க என்னுடைய விவரங்களை விசாரிக்கிறாங்க. நான் என்னை பற்றிய தகவல்களை சொல்கிறேன். தொடர்ந்து கோயிலுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. நானும் ஆரம்ப காலகட்டங்கிறது நம்ம அவசியம் போவோம் அப்படின்னு போக ஆரம்பிக்கிறேன். அங்கே போயிட்டு வந்தே ஒரு நாட்களில் எனக்கு பாண்டிச்சேரியில் ஒரு அழைப்பு. முழுமையான ஒரு ஆன்மீக நிகழ்வு நடக்குது. பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் முழுக்க அசைவமே சாப்பிடாத ஒரு கிராமம் இருக்குது. வள்ளலாருடைய வழியில் வந்த கிராமம். அங்கே பேசுறதுக்கு என்னை கூப்பிடுறாங்க. நான் அறிந்த ஆராய்ச்சி முடிவுகளை அந்த இடத்துல தெரியப்படுத்துறதுக்காக அழைக்கிறாங்க. நான் போய் அங்கே பேசுகிறேன். நான் இந்த மாதிரி விவரங்களை ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கேன், இதில் எனக்கு கிடைச்ச முடிவு இது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த கூட்டத்தில் நான் பேசுகிறேன். அது என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் அடுத்த ஒரு மைல்கல்லாக அமைஞ்சுது. அதை பற்றி தொடர்ந்து நாம் அடுத்து வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம். அன்று இந்த கோயிலை சேர்ந்தவங்க என்னை திருப்பி அழைக்கிறாங்க. ஐயா எங்கே இருக்கீங்க? பாண்டிச்சேரி வந்திருக்கேன், முக்கியமான ஒரு ஆன்மீக பணியில் இருக்கேன் அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எங்கள் கோயிலுக்கு தினசரி வர முடியுமா? குறைஞ்சபட்சம் வியாழக்கிழமையிலையாவது நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு உபயோகமாக இருக்கும். வியாழக்கிழமையில் நீங்கள் மருத்துவம் அளிக்கணும், மருத்துவ சிகிச்சை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம், பாபா நம்மளை அழைச்சி கூப்பிட்றாரு அப்படிங்கும்போது நாம் மறுக்கலாமா? அவசியம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியிலிருந்து நான் சென்னைக்கு குடிபெயர்ந்தேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த கோயிலில் மருத்துவ சிகிச்சை அளித்து வந்தேன். தொடு சிகிச்சை முறைகளை மருத்துவ விவரங்களை செய்துக்கிட்டு வந்தேன். அங்கேருந்து தான் சமுதாய நோக்கில் எனது பணி ஆரம்பமாச்சு. மருத்துவம் கற்று மருத்துவத்தை முதல்ல ஆரம்பித்தது திருச்சியில் தான். அதை சமுதாய நோக்கோடு ஆன்மீகம் சார்ந்து மாற்றியது அதே திருச்சி கீழக்கல்லுக்குடி சாய்பாபா ஆலயத்தில் தான். இது ஒரு நிகழ்வு. ரெண்டாவது நிகழ்வு, இதே போன்ற ஒரு செய்தியும் திருச்சியில் தான் ஆரம்பித்தது. என்னுடைய நெருங்கிய நண்பர், திரைப்பட இயக்குனர் ஒருத்தர், திருச்சியை சேர்ந்தவர், ஆன்மீகவாதி. அவர் ஒரு நாள் என்னை அழைச்சார். ஜி, பக்கத்தில் ஒரு சன்னதி இருக்குது, நம்ம போயிட்டு வருவோமான்னு. அவசியம் வரங்க அப்படின்னு விட்டார். ராமலிங்க நகர், அங்கே சீரடி சாய்பாபாவுடைய கோயில் ஒன்று ஒரு வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் அப்போ தான் ஆரம்ப காலகட்டம். இப்போ அது நல்லா வளர்ந்து பெரிய அளவில் வந்திருக்கும். இதெல்லாம் நான் சொல்கிறேன் எல்லாமே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் திருச்சியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலத்தில் நடந்த நிகழ்வு. அந்த சன்னதிக்கு என்னை அழைச்சிட்டு போனாங்க. அந்த கோயிலை வைத்து நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நிர்வாகம் சார்ந்த நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அன்றுதான் முதல் முறையாக மனித மனங்களை படித்து அதன் தன்மைக்கு ஏற்ப நான் கூறிய தகவல்கள். அதாவது எனக்கு முன்னாடி யார் உட்கார்ந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை ஐயா சொல்லி நான் பேச ஆரம்பித்தது. அந்த நிகழ்வு முதலாக நடந்தது திருச்சியில் தான், ராமலிங்க நகர் சீரடி சாய்பாபா வழிபாட்டு தலத்தில் தான். குறிப்பிட்ட அந்த நிர்வாகிகளுக்கு நான் சொன்ன பல தகவல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. என் வாழ்க்கையிலும் அதன் பிறகு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இந்த 2 நிகழ்வும் தான் சமுதாய ரீதியாக என்னை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்திய நிகழ்வுகள். அதன் பிறகு தான் சென்னை வாசமாக தான் பிராணசாயி வருகை, பிராணசாயி பிரார்த்தனா மையமாக மாறினது எல்லாம். இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன் என்கிட்ட பேசணும்னு விருப்பப்பட்டாங்க ஒருத்தவங்க.
நேரில் சந்திக்கணும், உடனே பார்க்கணும் அப்படின்னாங்க. எனக்கு அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டேன். இருந்தாலும் அவங்களுக்கு கேளுங்கள் சொல்லப்படுங்கிற செய்தியை அவங்களுக்கு அனுப்பி எப்போ பார்க்கணும், எதுக்காக பார்க்கணுங்கிறத அதன் அடிப்படையில் முடிவு பண்ணி என்ன தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு ஒரு குரல் பதிவும் அவங்களுக்கு போட்டுட்டேன். ஆனால் இன்னும் அதை அவங்க கேட்கல. இந்த காணொலியில் நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய தகவல்களை எடுத்துங்க. சந்தேகங்கள் இருந்தால் அலைபேசியில் அடித்து கேளுங்க. நேராக சந்திக்கிற அளவுக்கு மிக முக்கியமான தகவல்கள் ஏதேனும் இருந்தால் மட்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த திருச்சி மாநகரை பற்றியும், இன்று வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய வாழும் சித்தர் மகாத்மா ஷீரடி சாய்நாதரை பற்றியும் வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமான தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மாருதி பாபா என்கின்ற மதுரகவி கோபாலகிருஷ்ணன், காயாரிலிருந்து. என்றும் உங்களுக்காக நான், உங்களோடு மட்டும்தான்.